ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ துணிகளில் டீ கரை, சாயம் இல்லை எண்ணெய் கரை வந்துருச்சுன்னா நமக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகிடும். ஸோ இனி கவலையே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே பதறி அடிச்சுட்டு ஏன்டா வந்துன்னு ஓடுற அளவுக்கான டிப்ஸை தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். ஆனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டிப் நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ துணிகளில் ஆயில் கரை பட்டுடுச்சுன்னா கவலையே படாதீங்க. ஒரு சிம்பிளான டிப்ஸ். அதுக்காக நீங்கள் அதிகம் மெனக்கெடவும் வேண்டாம், வேலையும் அதிகம் இல்லை. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டால்கம் பவுடர் எடுத்துக்கோங்க. அது எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல. பேபி பவுடர் இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பவுடர் எடுத்துக்கோங்க. அந்த ஆயில் பட்ட இடத்துல இன்றைக்கி பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு லைவாகவே ரிசல்ட் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஆயிலை ஊற்றிருக்கேன் பாருங்கள். அந்த இடம் பாருங்கள் ஃபுல்லாக ஆயிலாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பவுடரை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. நம்ம அந்த ஆயில் பார்த்திங்கன்னா அந்த பவுடர் அந்த ஆயிலை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிடும். அந்த அளவுக்கு நல்லா பவுடரை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா உங்கள் கையாலே விரல்களாலே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அதுக்கப்புறம் அந்த பவுடரை ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகிடுங்க. அடுத்ததாக டீ கரை பாருங்கள். டீயை நான் உங்களுக்கு ஷர்ட்டில் ஊற்றி காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்படி இருக்கக்கூடிய டீ கரையை நம்ம எப்படி மாற்ற போகிறோம்னு பாருங்கள். ஸோ டீனா ரொம்ப பிடிக்குங்க. அதுவே நம்ம ஷர்ட்டில் ஊற்றிடுச்சுன்னா அதுவே எனிமி ஆகிடும் இல்லைங்களா? ஸோ இப்போ இதில் கொஞ்சமாக வினிகர் ஊற்றிடுங்க. இதோட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுடுங்க. இப்போ நல்லா லெமன் ஜூஸ் பிழிஞ்சதுக்கப்புறம் அந்த லெமன்லேயே நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 15 to 10 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. நல்லா ஊறட்டும். ஸோ இப்போ நம்ம ஊற வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். அவங்க எல்லோரும் சேர்ந்து ஃபைட் போட்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், முக்கால்வாசி அந்த கரையெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம இன்னும் ஒரே ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் நீங்கள் துணி துவைக்க யூஸ் பண்ணக்கூடிய சோப்போ இல்லை லிக்விடோ பவுடரோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். பவுடர் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் கையாலையோ இல்லை நீங்கள் ப்ரெஷ்ஷாலையோ இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இதோட நம்ம லெமன் ஜூஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த தோலை வச்சு மேலே லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா லெமன் தோலை வச்சு ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ டீ கரையாக இருந்த இடம் தெரியாமல் எஸ்கேப் ஆகிடுங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எஸ்கேப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ கண்டிப்பாக இனிமேல் உங்கள் வீட்லேயும் டீ கரை பட்டுடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு திரும்ப பழைய மாதிரியே ரொம்ப புதுசாகவும் கிடச்சிருங்க. ஸோ அடுத்ததாக நமக்கு ரொம்பவே பிடிச்ச ட்ரெஸ்ஸில் சாயம் போட்டிச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவோம். அதுவும் புது ட்ரெஸ்ஸோ இல்லை ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்லையோ. ஸோ இனிமேல் கவலையே படாதீங்க. ஸோ நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு சாயம் போட்டிருக்கேன். சாயம்லாம் நம்ம துணிகள் துவைக்கும் போது புது துணியெல்லாம் தெரியாமல் சேர்த்து போட்டுட்டோன்னா சாயம் ஒட்டிக்கும். இனிமேல் எந்த சாயம் வந்தாலும் நம்மளை பார்த்து பயந்து ஓடுங்க. ஸோ அந்த சாயக்கரையில் கொஞ்சமாக வினிகரை ஊற்றிடுங்க. இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை போடுங்க. அது மேலவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டங்க. இதோட பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த லெமன் தோல் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. நல்லா ஊறட்டும். இப்போ 1/2 அன் ஹவர் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஏன்னா சாயெல்லாம் பிடிச்சிச்சின்னா பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் போகவே போகாதுங்க. ஏன்டா நான் போவோம் அப்படின்னு சொல்லுவோம், இருந்தாலும் நம்ம போக வச்சுருவோம் இல்லைங்களா? இப்போ இதை வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு ப்ராசஸ்லேயே பார்த்திங்கன்னா நல்லா முக்கால்வாசி அந்த சாயம்லாம் போயிடுச்சு பாருங்கள். ஸோ இன்னொரு ப்ராசஸை நம்ம பண்ண போகிறோங்க. ஸோ வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பாருங்கள், உங்களுக்கே வீடியோவில் காமிக்கும் போது தெரியுது லைட்டாக இன்னும் நமக்கு அந்த சாயம் இருக்குது. அந்த இடத்துல லைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டூத் பேஸ்ட் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, அந்த டூத் பேஸ்ட்டை லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. நீங்கள் டூத் ப்ரஷ்ஷோ இல்லைனா ப்ரஷ்ஷோ வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடும். ஸோ இனி சாயம் ஒட்டிச்சுனாலும் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸோ இல்லை உங்களுக்கு ரொம்பவே புது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சாயம் ஒட்டிச்சுன்னா கவலையே படாதீங்க. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்கன்னா நம்ம ஓட வச்சிடலாங்க. அதுவே பாய் சொல்லிட்டு போயிடும். பேஸ்ட் போட்டு ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். நீங்களே சொல்லுங்கள். ஸோ சாயம் இருந்த இடம் தெரியாமல் பாய் சொல்லிட்டு போயிடுச்சா இல்லையான்னு மறக்காமல் நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நமக்குலாம் புது ட்ரெஸ்ஸஸ்லையோ இல்லை பிடிச்ச ட்ரெஸ்லையோ இந்த மாதிரி சாயம் ஓட்டிச்சுன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவேங்க. ஸோ எப்படியேடா அதை நம்ம போக வைக்கிறதுன்னு இனிமேல் நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த டிப்ஸை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். பாருங்கள், நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சாயம் இருந்த இடமே தெரியலைங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெள்ளை ஷர்ட்லலாம் பார்த்திங்கன்னா ஏன்னா தான் நம்ம துவைச்சா கூட அந்த காலரில் இருக்க அழுக்கு மட்டும் விடாப்படியான அழுக்கு மட்டும் போகவே போகாதுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த காலரில் ஃபுல்லாக கொஞ்சமாக வினிகர் போட்டுட்டு பேக்கிங் சோடாவும் சேர்த்து நல்லா நம்ம லெமன் தோலை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா பேஸ்ட்டும் போட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்லேயோ இல்லை நீங்கள் நம்ம துணி துவைக்கக்கூடிய ப்ரஷ்லேயோ நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ விதமான விடாப்பிடியான கரையும் அந்த காலரில் இருக்கக்கூடிய கரைகளும் போயிடுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்போ பாருங்கள் காலரில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதிலேருந்து விடாப்பிடியான கரைகள் இருந்த இடமே தெரியலங்க. ஸோ இனி நீங்கள் எண்ணெய் கரை, டீ கரை, சாயம் எதுவாக இருந்தாலும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இதை விட கடினமான கரைகள் உங்கள் துணியில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான சொல்யூஷனும் நான் வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.